எப்படி என்ன நடந்தாலும் ஒரு மனுஷன் இவ்வளோ காமா இவ்வளோ கூலாக அதுவும் ஒரு சீரியஸான மேட்சை போய் இப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன் எனக்கே இருந்தது. இவரை பற்றின கதைகள் எடுக்கும்போது இவ்வளோ சோகமாக இருந்தால் பின்ன இவ்வளோ காமாக இருக்க மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் இவர் கேப்டன் கூல் அப்படின்னு அழகாக அன்போடு அழைக்கப்படுகிறாருன்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தடவை பிரச்சனையை சமாளித்தா இல்லை 100 தடவை பிரச்சனையை சமாளித்தா பயப்படலவோ அடுத்து பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு பயப்படலாம். ஆனால் இவரோட வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான். ஸோ வாழ்க்கையில் ஒரு 1000 2000 பிரச்சனை பார்த்தவன் அடுத்து 2001 வரும்போது ஐயோ பயந்துட்டா இருப்பான். ரொம்ப கூலாக 2000 பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி தான் 2001 வந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவான் அந்த மனுஷன். அதனால தான் அவர் இப்போ மட்டும் கேப்டன் கூல் அப்படின்ட்டு மாஸாக இருக்கார். பட் இந்த ஐபிஎல் இந்த சீசன் எண்ட் ஆஃப் தி கிரிக்கெட், அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க கிரிக்கெட் ஸ்டோரி கிடையாது, இது இவரோட லைஃப் ஸ்டோரி. ஸோ கீழே வந்துட்டு தம்பி இந்த மேட்ச் அப்படி நடந்தது, இந்த மேட்ச் இப்படி நடந்ததுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு கிரிக்கெட் தெரியாது. ஜூலை 7 1983 பிறக்கிறாரு. முதல்ல இவருக்கு இந்த கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு கேமில் தான் இன்ட்ரெஸ்ட், என்ன கேமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இவர் தேர்ந்தெடுத்த கேம் தான் ஃபுட்பால். ஃபுட்பாலில் இவர் கோல்கி சூப்பராக பண்ணுறாரு, எவனாலுமே கோல் போடவே முடியல. அப்போது இவங்களோட பிடி சார் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா கோலி பண்ணுறானே அப்படின்ட்டு, தம்பி உனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கிரிக்கெட்னா என்ன சின்ன பாலில் விளையாடுவாங்க தானே? சரி சார், நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ட்ரை பண்ணவர் தான். அப்போலேருந்து இந்த கிரிக்கெட்டை ரொம்ப பிடிச்சி ருசிச்சு விளையாண்டுருக்காரு தலை தோனி. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, தலை தோனி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். நாங்கள் மிடில் கிளாஸ்னா ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சம்பவம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2007 மேட்ச்சு மொக்கையாக விளாண்டுட்டான், படு மோசமாக விளாண்டுட்டான். மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா இன்னும் சூப்பராக விளாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொன்னதோட விடலை, நேராக தோனியோட வீட்டுக்கே போய் அந்த வீட்டை அடித்து நொறுக்கி தர மட்டமாக்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஆசையாக கட்டின அந்த வீடை கண்ணு முன்னாடி அடிச்சு நொறுக்குனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு தலை தோனி. அதே 2007 இந்தியன் டீம் கேப்டனாக போகிறாரு. அதுவும் இந்த இந்தியன் டீம் கேப்டனாக எதுக்கு போட்டாங்கன்னா, நம்ம கேப்டனாக இருந்து இந்தியா தோத்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். இதே தோனி கேப்டனாக இருந்து இந்தியா தோத்துருச்சுன்னா ஓகே, தோனி தானே எப்படி தோற்றுருவான்னு தெரியும் அப்படின்னு ஒரு சவாலாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் தோனி என்ன நினச்சிருக்காரு, என்னையவே மட்டமாக நினச்சிட்டிங்களாடா அப்படின்ட்டு போய் பேசுகிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஓல்டு பிளேயர்ஸ்லாம் வேண்டாம், அவங்க ரன்னு நல்லா ஓட மாட்டாங்க, ஸோ எனக்கு யங் பிளேயர்ஸ் தான் வேணும். ஸோ நான் தானே இந்த டீம் கேப்டன், நான் ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. 2007 யாரெல்லாம் அவர் வீட்டை அடித்து நொறுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே தலை தோனி மாதிரி ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு அளவு கொண்டு வந்துட்டார். ஏன்னா 2007 உலகக்கோப்பை வின் பண்ணுறாரு தலை தோனி. அது மட்டும் இல்லை, 2007 இந்திய அணிக்கு 3 ICC கப் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா மிடில் கிளாஸ் பையனும் பண்ணுற மாதிரி தலையும் ஒன்று பண்ணார். அது என்னன்னா லவ் தான். பிரியங்கான்னு ஒரு பொண்ணை பார்த்து ரசித்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அந்த பொண்ணு கூட ஊர் சுற்றுறாரு, ரொம்ப ஜாலியாக இருந்தார். பட் ஒன் டே எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, அந்த பொண்ணு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. கரெக்டாக அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளாட்றக்கே தலைவனுக்கு மூடு இல்லை, மைண்ட் செட்டே சரியில்லை. ஐயோ நம்ம லவ்வருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சோகத்திலே இருந்தார். பட் சோகத்திலே இருக்கிறதுனால நம்ம பிடிச்ச விஷயம் ரசித்து பண்ணுற விஷயத்தை விட முடியுமா அப்படின்ட்டு அவருக்கு அவரே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே நமக்கு கிரிக்கெட் இருக்குது, நம்ம போய் கிரிக்கெட் மேட்சை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிரிக்கெட் நல்லா சூப்பராக விளையாட ஆரம்பிக்கிறாரு. கிரிக்கெட் மேட்ச்க்காக ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு பேர் தான் சாட்சி. இந்த கண்டவுடன் காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி அவருக்கும் கண்டவுடன் காதல் வந்திருக்கு. அப்படியே அவங்க லவ் நல்லா போகுது, ரொம்ப சூப்பராக போகுது.
அப்படியே 2 பேர்த்து வீட்லேயும் பேசுகிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜூலை 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு குழந்தை பிறக்குது. அவங்க லைஃப் அதுக்கு மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர்கிட்ட பிடிச்சதே இந்த ஒரு விஷயந்தான். ஜெயிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே போவார், தோத்தாலும் சிரிச்சுக்கிட்டே போவார். தி பவர் ஆஃப் நோ ரியாக்டிங். ஏன்னா நம்ம பிடிச்சி ரசித்து பண்ணுற ஒரு கேம் தான் கிரிக்கெட். அதில் வெற்றி தோல்வி வரும் போகும். அதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர் தான் தலை தோனி. அவர் எதை நினச்சி வருத்தப்பட்டார்னா, அவர் ஒரு கட்டத்தில் டிடிஆராக இருந்தார். அதாவது சாட்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிஆராக இருந்தார். இப்போ நான் டிடிஆர் இல்லை அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த மேட்ச்சில் தோத்தாலும், அப்பாடி இப்போ நான் டிடிஆர் இல்லை, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்ட்டு ஜாலியாக கூலாக காமாக எடுத்துகிட்டு போவார். அதாவது சொல்லப்போனால் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் கேம் விளையாடக்கூடாது. நம்ம நல்லா விளையாடணும் அப்படின்னு ஒரு தாட்ஸில் கேம் விளையாடணும். யார் யாருக்கெல்லாம் தலை தோனி பிடிக்குமோ அவங்க கீழே ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். தன்னோட அப்பா தான் கையிலே செத்தக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ண கூட போகாமல் எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு வந்த ஒரு வீரனோட கதை. அவன் வந்து ஆர்சிபியோட டீம் கேப்டன் விராட் கோலி. நெக்ஸ்ட்டு தன்னோட அம்மாவை ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டானே, அவனை எப்படியாச்சும் அந்த நிலைமையிலேருந்து எப்படியாவது நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு தான் குடும்பத்தையே பழைய நிலைமைக்கு கொண்டு வர துடிச்சவர் தான் சார் ரவீந்திர ஜடேஜா. ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் போய் அம்மாவை எழுப்புனா அவங்க அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுப்பி சாப்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா அப்படின்ட்டு தோனி அவரே நைட்டு 3 மணிக்கெல்லாம் அவர் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு நடந்து போய் மேகி சாப்பிட்டு இந்த கிரிக்கெட் ஜேர்னியை ரசித்து லவ் பண்ணுற ஒருத்தர் தான் ஹர்திக் பாண்டியா. இவங்க 3 பேர்த்தோட வீடியோ லிங்க்கும் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் தான், பட் அது என்ன மிஸ்டேக்ஸுங்கிறத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது திருத்திக்க பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.